CBSE 12th physics MCQ question solution பார்க்கலாம் பாருங்க. First question, a 500 nanometer photon is incident normally on a perfectly reflecting surface and is reflected. The value of momentum transferred to the surface சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதுதான் சர்ஃபேஸ் எடுத்துட்டீங்கன்னா இப்போ ஃபோட்டான் இப்படி வருது. அப்போ இனிஷியல் மொமெண்டம் Pன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிட்டு வரும்போது ஃபைனல் மொமெண்டம் P ஏன்னா பர்ஃபெக்ட்லி ரிஃப்ளெக்டட் சொல்றாங்க. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். ஃபைனல் மொமெண்டமுக்கும் இனிஷியல் மொமெண்டம் ஆப்போசிட்டாக இருந்தாலும் இனிஷியல் மொமெண்டம் மைனஸ் P வச்சுட்டோம்னா மைனஸ் P வருது. அப்போ மைனஸ் மைனஸ் பிளஸ்னு வருதுனால 2P. அப்போ சேஞ்ச் இன் மொமெண்டம் எவ்வளோ வருது 2P. இதுதான் மொமெண்டம் டிரான்ஸ்ஃபர் டு தி சர்ஃபேஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ மொமெண்டம் என்ன ஃபார்முலா h by lambda. அப்போ 2h by lambda ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ வந்து 2 into h எவ்வளோ 6.63 into 10 power minus 34 போட்டுட்டு டிவைட் பை lambda. lambda எவ்வளோ 500 நேனோமீட்டர். அப்போ 500 நேனோமீட்டர் வந்து மீட்டர் மாத்தினா 10 power minus 9 மீட்டர் வருது. இப்போ இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2.65 into 10 power minus 27 யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அப்படின்னா ஆப்ஷன் சி கரெக்டுப்பா. செகண்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. ஏ குட் ரெசிஸ்டன்ஸ் செக்டு பை மல்டிமீட்டர் ஷுட் இண்டிகேட். அதாவது ரிவர்ஸ் பயாஸ்ல வந்து அப்போசிஷன் அதிகமாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும். ஃபார்வர்ட் பயாஸ்ல அப்போசிஷன் கம்மியாக இருக்கும், அப்போ லோவாக இருக்கணும். அப்படின்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் இன் ரிவர்ஸ் பயாஸ், லோ ரெசிஸ்டன்ஸ் இன் ஃபார்வர்ட் பயாஸ்ன்றது கரெக்டுப்பா. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. ஏ ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைட் 0.5 மீட்டர் இஸ் பிளேஸ்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0.4 டெஸ்லா perpendicular to the plane of the loop. The loop is rotated through an angle 6 degree in 0.2 second. The value of induced EMF கேக்குறாங்க. induced EMF equal to minus NBA cos theta 2 minus cos theta 1. அதாவது pi 2 minus pi 1 போடணும். ஃப்ளக்ஸுக்கு NBA cos theta. இங்க அப்போ cos theta என்ன போடலாம் 2 minus cos theta 1 போட்டுட்டு டிவைட் பை டைம் போட்டுக்கலாம் T. ஆக்சுவலா induced EMF equal to minus change in flux by time னு வரணும். கரெக்ட்டுங்களா? அப்போ B எவ்வளவு சொன்னாங்க? ஃபீல்ட் வந்து 0.4 சொன்னாங்க. ஏரியா வந்து எவ்வளோ 0.5 ஸ்கொயர் பண்ணும். ஏன்னா சைடு தானே சொல்லியிருக்காங்க, சைடு இன்டு சைடு போடணும். காஸ்ட் 2 வந்து 1/2, காஸ்ட் 1 வந்து 1ன்னு வருது. டிவைட் பை டைம் வந்து 0.2. இதை சால்வ் பண்ணீங்கன்னா 0.25 கிடைக்கும். அப்போ 0.25 வோல்ட் தான் கொடுக்கணும், கொடுக்கல. அதனால நியர்லி 2.5ன்னு சும்மா எடுத்துக்கிறேன் நான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் ஏ பிளேன், அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் டிராவலிங் வந்து ரிஃப்ராக்ட் இன்டெக்ஸ் 1.5 சொல்லிட்டாங்க. இங்க பாருங்க, இது வந்து kx, இது ஒமேகா t. அப்போ இது ஒமேகா, இது வந்து kன்னு வச்சுக்கலாம். நமக்கு வந்து ரிஃப்ராக்ட் இன்டெக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? தி வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா கேட்டிருக்காங்க. நமக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஒமேகா பை கே தான் வெலாசிட்டி v. வெலாசிட்டி v வந்து c பை ரிஃப்ராக்ட் இன்டெக்ஸ்னு வச்சுங்க. இதுல இருந்து k தான் வந்து ஆல்ஃபான்னு போட்டுக்கிட்டீங்கன்னா அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் என்ன வரும்? ஒமேகா n பை c கிடைக்கும். ஒமேகா வந்து 1.5 into 10 power 11, n வந்து 1.5 ரிஃப்ராக்ட் இன்டெக்ஸ், c வந்து 3 into 10 power 8. இது சிம்பிளை பண்ணணும். நீங்க இதை சிம்பிளை பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் பாருப்பா? 7.5 into 10 power 2 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க. A charge particle is moving in a uniform magnetic field B at constant speed with a circular path of radius r. Which of the following graph represent the radius and magnetic field கேட்டிருக்காங்க. நமக்கு mv square by r தான் centripetal force, that is equal to bqv ன்னு ஃபார்முலா தெரியும். vv கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ பியும் ஆரும் பாருங்க எப்படி இருக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கு. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தான். அப்போ பி கூடனா ஆர் குறையணும். அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போலாம் பாருங்க. Which of the following is not true for electrical energy in AC compared to DC சொல்றாங்க. It is production in AC economical correct. AC வந்து DC வோல்டேஜ், அதாவது AC உடைய வோல்டேஜ் மாத்துறது ஈஸியா இருக்கும். AC டிரான்ஸ்மிட்டட் ஈஸியா இருக்கும். AC is more dangerous, ஆனா less dangerous அப்பதான் தப்பு. அதனால ஃபோர்த் ஆப்ஷன். ஏன் more dangerousனா பீக் வோல்டேஜ் ஈக்குவல் டு RMS வோல்டேஜ் இன்டு √2 டைம்ஸ் வரும். அதனால அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. The energy of an electron in an orbit is minus 3.4 angular momentum of the orbit கேக்குறாங்க. அப்ப எனர்ஜி equal to hc by minus 13.6 by n square போட்டீங்கன்னா இந்த எனர்ஜி minus 3.4 வருது. சால்வ் பண்ண n square equal to வரும். அப்ப n equal to வருது. angular momentum வந்து என்னது? nh by 2 pi தெரியும். இப்போ n வந்து இங்க 2 னு கொடுத்து நமக்கு வந்ததால 2 கேன்சல் பண்ணா h by pi. சோ ஆப்ஷன் சி கரெக்ட்ப்பா. அடுத்த क्वेश्चन போயிடலாம் பாருங்க. 8th क्वेश्चन. The RMS voltage and average voltage கேட்றோம். average voltage over cycle வந்து 0, RMS voltage வந்து V0 by √2. so option C correct. அடுத்த क्वेश्चन பாருங்க. அடுத்த क्वेश्चन. The figure shows 3 point charges kept at the vertices of a net ABC. The net electric field due to the system of charge கேக்குறாங்க. இந்த B நால electric field வந்து towards B இருக்கும், C நால field வந்து towards C இருக்கும். இது ரெண்டு கேன்சல் ஆயிருது. A நால மட்டும் field வரும், பாசிட்டிவ் சார்ஜ்னால ரேடியல் அவுட்வர்ட் வரும், A to M வரணும்.
இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லென்த் எல், இது எல் ரூட்டுனால இது எல் வந்துடும். அப்போ வந்து ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா, KQ by R ஸ்கொயர், K இன்ட்டு 2Q by R ஸ்கொயர் வந்து எல் ஸ்கொயர் போட்டோம்னா இந்த K வேல்யூ வந்து 1/4πε0 போட்டோம்னா நமக்கு 2 4 கேன்சல் பண்ணி 2 வருது. அப்படின்னா AM டைரக்ஷன் 2 வரணும். அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, கன்சிடர் தி நியூக்ளியர் ரியாக்ஷன். நியூக்ளியர் ரியாக்ஷன் நடக்கும்போது ஸ்டெபிலிட்டி போடுற மாதிரி நடக்கணும். அப்போ எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகணும்னா மாஸ் தானே எனர்ஜியா மாறுது. அப்போ மாஸ் வந்து குறையணும். அப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் மாஸ் கம்மியாக இருக்கணும், ரியாக்டன்ஸ் மாஸ் அதிகமாக இருக்கணும். அந்த மாதிரி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சி தான் கரெக்ட். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 2 points R and S are equidistant from two charges Q and minus 2Q. Work done. Work done is equal என்னது, potential difference into charge போடணும். potential difference வந்து equidistanceனால இந்த Q minus 2Q, R இங்க இருக்கு, இங்க S இங்க இருக்குன்னா இந்த ரெண்டுமே equidistance இருந்துச்சுன்னா இங்க potential equal. அப்போ potential difference 0 வரதுனால அப்போ work done வந்து 0. அடுத்த கொஸ்டின் பாருங்க, the radius of the nucleus of mass number கேக்குறாங்க. ரேடியஸ்க்கு என்ன ஃபார்முலா, R0 into A power 1/3. R0 எவ்வளவு சொல்லுங்க, 1.2 ஃபெர்மி மீட்டர். A வந்து 125 கொடுத்துருக்காங்க. 125 5 போட்டு இது 1/3 போட்டால் 3 3 கேன்சல், 5 into 1.2 வந்து 6 வருது, ஃபெர்மி மீட்டர் யூனிட்ல வருது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இன் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் தி ஃப்ரிஞ்ச் வித் ஆஃப் டார்க் அண்ட் பிரைட் ஆர் ஈக்குவல். இது ட்ரூ. அதே மாதிரி ஃப்ரிஞ்ச் வித் லாம்டா d/d வந்து இதுவும் ட்ரூ தான். அதனால இது கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் சொல்லலாம், அதாவது சொல்லாம கூட இருக்கலாம் சொல்லலாம். அதனால ஆன்சர் A ஆர் B கொடுக்கலாம், எதுனாலும் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் சொல்யூஷன் என்ன கொடுக்குறாங்க பார்க்கலாம். கீ கொடுக்கும்போது எனர்ஜி இஸ் ரிலீஸ்டு when heavy nuclei undergo fission or light nuclei undergo fusion. இது வந்து ட்ரூ. ஹெவி நியூக்ளியஸ்க்கு வந்து அட்டாமிக் நம்பர் கூடும்போது என்ன ஆகுனா பைண்டிங் எனர்ஜி குறையும், ஆனால் கூடுன்னு சொல்லியிருக்காங்க, தப்பு. அதே மாதிரி லைட் நியூக்ளியஸ்க்கு அட்டாமிக் நம்பர் கூடும்போது எனர்ஜி கூடணும், இங்கே குறைய சொல்லியிருக்காங்க, தப்பு. அப்போ ஃபால்ஸ். அப்போ 14th வந்து என்ன சொல்லுங்க, அசன் ட்ரூ, ரீசன் ஃபால்ஸ். ஸோ சி. அடுத்து வந்து 15th, போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இஸ் ஸ்பான்டேனியஸ் ஃபினாமினன். எதுனா போட்டோ லைட் வந்து பார்ட்டிகல் நேச்சர் சொல்றதுனால, வேவ் நேச்சர்னால பார்த்தீங்கன்னா அந்த போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து நிறைய டைம் எடுத்துக்கும். அப்போ இதுவும் ட்ரூ தான். அப்போ இது ஆக்சுவலாக வந்து நம்ம நாட் எக்ஸ்பிளைன்னு சொல்லலாம், எக்ஸ்பிளைன் பண்ணு சொல்லலாம். அப்போ A ஆர் B ஏதாவது ரெண்டுத்துல ஒன்று ஆன்சர் கொடுக்கலாம்ப்பா.